லக்கேஜ் எல்லாமே பேக் பண்ணியாச்சு. 1 2 3 4 5 6 என்ன இவ்வளோ லக்கேஜ் இருக்குது? எங்கேயாவது ஓவர்சீஸ் ட்ரிப் போகிறோமோ? பார்க்கலாம் இருங்க எங்கே போகிறோன்னு. நாங்கள் இப்போது குடும்பத்தோடு நாங்கள் 5 பேரும் ரொம்ப சூப்பர் அண்ட் ஒரு எக்ஸ்பெக்டட் ஹாலிடே தான் போகிறோம். ஸோ எக்ஸ்பெக்டட்னா இது ரொம்ப நாளாக இந்த கண்ட்ரிக்கு நாங்கள் போனோம் அப்படின்னு நினச்சிருந்தோம். ஸோ அதுதான் இன்றைக்கி அது சக்ஸஸ்ஃபுல்லாக பிளான் பண்ணியிருக்கோம். அண்ட் ஆல்சோ இது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் கைண்ட் ஆஃப் ட்ராவல் பிளான். போகிறோன்னு நினச்சோம், ஆனால் அந்த கண்ட்ரிக்கு இப்போ போகிறோம் அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணலை. பட் இது அன்எக்ஸ்பெக்டடாக நாங்கள் அதை கிளம்ப போகிறோம். ஸோ எங்கே போகிறோம், என்ன பண்ணுறோம் அப்படின்னு வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஹாய், ஹலோ, வணக்கம். நாங்கள் ஒரு சூப்பரான ஒரு சர்ப்ரைஸான ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணியிருக்கோம். எங்கன்னா அது ஸ்ரீலங்கா தாங்க. இன்றைக்கி நாங்கள் ஸ்ரீலங்கா கிளம்ப போகிறோம். இது அன்எக்ஸ்பெக்டட் ட்ரிப், அன்எக்ஸ்பெக்டட் பிளான்டு ட்ரிப். ஸோ ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட ரொம்ப ஒரு ஷார்ட் பீரியடில் ரெடி பண்ணிவிட்டு போயிட்டுருக்கோம். வாங்க நீங்களும் ஸ்ரீலங்கா எங்கள் கூட என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு மெமரபிள் ட்ரிப்பாக இதை மாற்றிட்டு நாங்கள் வரலாம். ஸோ நான் ரொம்ப ஹாப்பி. ஏன்னா ஃபஸ்ட் டைம் ஓவர்சீஸ் நான் உங்களை எங்கள் கூட கூட்டிகிட்டு போகிறேன், எங்கள் கூட கூட்டிகிட்டு போகிறேன். அண்ட் இது ஒரு ஃபேமிலி ட்ரிப். ஒரு 5 பேரும் சேர்ந்து ஒரு ஃபேமிலி ஹாலிடே ஒரு 15 டேஸுக்கு நாங்கள் ஸ்ரீலங்கா பிளான் பண்ணியிருக்கோம். அண்ட் ஐம் சூப்பர் எக்ஸைட்டட். இது ஏர்போர்ட்டுக்கு தான் இப்போது கிளம்ப போகிறோம். ஸோ இன்னொரு 10-15 மினிட்ஸில் ஏர்போர்ட் ஷட்டில் வந்துடும். டாக்ஸி புக் பண்ணியிருக்கோம். ஸோ வாங்க என் கூட நீங்கள் ஸ்ரீலங்கா பார்க்கலாம். ஏர்போர்ட்டுக்கு புக் பண்ணுற டாக்ஸியும் வந்தாச்சுங்க, கிளம்ப போகிறோம். அண்ட் இங்கே ஒரு டைரெக்ட் ஃப்ளைட்டுங்க ஃப்ரம் மெல்பர்ன் டு கொலம்போ. ஸோ எங்கேயும் ஸ்டாப் ஓவர் கிடையாது. நாங்கள் ஸ்ரீலங்கன் ஏர்வேஸில் தான் புக் பண்ணியிருக்கோம். ஸோ போகிறதுக்கு முன்னாடி அவ்வளோ வேலைங்க வீட்டில். என்ன அன்எக்ஸ்பெக்டடாக நாங்கள் இதை பிளான் பண்ணதுனால ரொம்ப அதை பார்த்துக்கணும், இதை பாரு, ஏன்னா 15 டேஸ் வீட்டை விட்டு வெளியில் போகிறோம் அப்படின்னா அது சும்மா ஒரு பேச்சு கிடையாது. அண்ட் குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு ட்ரிப் போகிறதுன்னா அவ்வளோ பேக்கிங்கும் பண்ணணும் தெரியாத கண்ட்ரியில். அண்ட் இன்னொன்று என்ன சொல்ல வந்தேன்னா மறந்துட்டேங்க என்ன சொல்ல வந்தேன்னு. ஆமாம். ஸோ மெல்பர்ன் டு கொலம்போ ஒரே ஃப்ளைட் 11 hours and 50 minutes அந்த ஃப்ளைட் ஜேர்னி. ஸோ நம்ம ஃப்ளைட் இருக்கிறது ஆஃப்டர்நூன் தான். ஒரு 3 o'clock அந்த மாதிரி எங்களுக்கு ஃப்ளைட் இருந்தது. ஸோ நாங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 11:30க்கெலாம் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். கிளம்பி கம்ஃபர்டபுளாக நாங்கள் ஏர்போர்ட் ரீச் ஆயிடுச்சு. என்ன நாங்கள் எனக்கு இந்த டாக்ஸி நான் டிரைவர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக, அவருக்கு ரிட்டர்னுக்கு எப்படி நாங்கள் கொஞ்சம் காசு கம்மி தான். ஏன்னா ஏர்போர்ட் டு எங்கள் வீடு ஆல்மோஸ்ட் $100 $120 இப்போ முன்னாடி வாங்கியிருக்காங்க. பட் இந்த டிரைவர் எங்களுக்கு $75 அந்த மாதிரி தான் வாங்கினார். ஸோ வரும்போது நீங்கள் வாங்க, நாங்கள் எங்களோட ஐட்டினரி உங்களுக்கு அனுப்புகிறோம் அப்படின்னு சொன்னோம். ஹாலிடேஸ்னால் எஸ்பெஷலி ட்ராவல்னால் பசங்க அவ்வளோ சூப்பர் எக்ஸைட்டட் ஆகிடுவாங்க. ஆனால் டச் என்னோட 3 பசங்களும் ஃப்ளைட்டில் அவ்வளோ நல்லா பிஹேவியர் இருக்கும் அவங்களோடது. ஸோ அதில் எனக்கு ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட் ஒருமே பிரச்சனை இது மட்டும் ஆனதில்லை. ஸோ அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டடாக எங்கள் கூட கிளம்புறாங்க. ஃப்ளைட் ஃபுல் ஃப்ளைட்டுங்க. ஸோ பட் எங்களுக்கு லக்கேஜும் அவ்வளோ கிடையாது. ஜஸ்ட் வெறும் ஸ்ரீலங்கா மட்டும்தான் போயிட்டு திருப்பி வரப்போகிறோம். ஸோ அதனால் எங்களுக்கு அவ்வளோ லக்கேஜ் கிடையாது. பட் ஃபுல் ஃப்ளைட் சீக்கிரமே வந்ததுனால சரி ஏதாவது சாப்பிட்டுட்டு பசங்களுக்கும் இங்கே ஊட்டிட்டா ஃப்ளைட்டில் சாப்பிட்றாங்களோ இல்லையோ எங்களுக்கு அப்போது கவலை இருக்காது. ஸோ அதனால தான் செக்இன் முடிச்சுட்டு போர்டிங் பாஸை வாங்கிட்டு நாங்கள் ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு தான் கிளம்பிகிட்ருக்கோம். அண்ட் நீங்கள் ஓவர்சீஸ் ட்ராவல் பண்ணும்போது நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச கண்ட்ரினா ஓகேங்க. இப்போ இந்தியா வர்றோன்னா நாங்கள் ஏதாவது கொண்டு வரலைன்னா கூட வாங்கிக்கலாம் அங்கேயே. பட் தெரியாத கண்ட்ரினா உங்களுக்கு பேக்கிங்லேயே மண்டை அவ்வளோ காஞ்சிரும். அது எடுத்தியா இதை எடுத்தியா, அவனுக்கு சின்னவனுக்கு இது பிடிக்கும், இதை எடுத்து வச்சுக்கணும். ஐயோ ஒரே டென்ஷனாக இருந்தது பேக்கிங் முடிச்சு இங்கே சேர்ற மட்டும். நான் இதை சொல்லிக்கணுங்க. ஸ்ரீலங்கா நாங்கள் மெயினாக திடீர்னு இப்போ போகிறதுக்கு காரணம் என்னோடய ஹஸ்பண்ட்க்கு அங்கே 3 days கான்ஃபரன்ஸ் இருக்குது. ஒரு கான்ஃபரன்ஸ் புக் பண்ணியிருக்காரு, அதை அட்டென்ட் பண்ணேன். நான் அவங்க மட்டும்தான் போயிட்டு வான்னு சொன்னேன். பட் அவங்க சொன்னாங்க இல்லை எல்லோரும் போகலாம், ஒரு 15 டேஸ்க்கு நானும் லீவ் எடுக்கிறேன், இந்த வாட்டி நாங்கள் இந்தியா போகிற பிளான் கிடையாது. ஸோ
ஐ வில் ஆல்சோ யூ வில் ஆல்சோ ஜாயின் மீ அப்படின்னு சொல்லி அவர் தான் வந்து எங்கள் எல்லாரையும் வலுக்கட்டாயமாக கூட்டிகிட்டு போகிறாரு. பட் போகிறதுன்னு முடிவான உடனே நான் வந்து பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இவருக்கு ஃபர்ஸ்ட்டு 3 to 4 days வந்து இவருக்கு கான்ஃபரன்ஸ் இருக்கிறதுனால நாங்கள் எங்கேயும் போகிறது கிடையாது, ரூமில் தான் இருக்க போகிறோம். பட் அதுக்கப்புறமா வந்து எங்கெங்கே போகணும், என்னென்ன பண்ணணும் அப்படின்னலாம் வந்து நான் ஒரு க்ளீனாக அந்த ஒரு 7 நாள் ப்ளஸ் கான்ஃபரன்ஸ் முடிஞ்சு ஒரு 8 நாள் எங்களுக்கு கிடைக்கும். அது என்னென்ன பண்ணலான்னா ஹாலிடே பிளான் போட்டாச்சு. அண்ட் ஆல்சோ வந்து எங்களுக்கு ஸ்ரீலங்கன் ஃப்ரெண்ட்ஸ் நிறையங்க, ஸ்ரீலங்கன் டாக்டர்ஸ் வந்து தமிழ் டாக்டர்ஸ், சிங்களி டாக்டர்ஸ் எங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நிறைய பேர் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. லைக் யூனோ சித்ரா நீ வந்து இந்த பிளேஸ் போ, அந்த பிளேஸ் போ, இங்கே போய் தங்குங்க, இங்கே சாப்பிடுங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு டாக்டர் ஓட ஃப்ரெண்டோட குடும்பம், லைக் அவங்க தம்பி வந்து அங்கே இருக்காங்க கொலம்போவில். ஸோ அவங்களுக்காக வந்து அவங்க ட்ரிங்க்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ எங்களுக்கு வந்து பர்டிகுலர் பிராண்ட் என்ன பிராண்டோ அது வந்து எங்களுக்கு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு. ஸோ அதனால தான் என் ஹஸ்பண்ட் வந்து அந்த நாங்கள் யூஸ் பண்ணாத ஒரு செக்ஷனுக்கு அவர் போய் அதை கிராப் பண்ணிக்க போகிறாரு அவருக்காக. இன்னொன்று என்ன சொல்லணுன்னா, நான் வந்து ஸ்ரீலங்கா போயிருக்கேன். நான் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி என்னோடய பேரண்ட்ஸ் கூட நான் போயிருக்கேன். பெப்சி கப் அப்படின்னு நினைக்கிறேன், ஸ்ரீலங்கா வர்சஸ் இந்தியா ஃபைனல் மேட்ச் வந்து கொலம்போவில் இருந்தது. ஸோ 2000 இஃப் ஐம் ரைட் 2002 நினைக்கிறேன். ஸோ அப்போது வந்து நான் ஸ்ரீலங்கா போயிருக்கேன். அங்கே வந்து ஒரு 5-6 days இருந்தோம் அப்போது. பட் பிரகாஷ் போனதில்லை, என் ஹஸ்பண்ட் அங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணது கிடையாது. ஸோ அவருக்கு அது புது கண்ட்ரி, எனக்கு கொஞ்சம் தெரிஞ்ச கண்ட்ரின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நான் நிறைய பிளேசஸ் அங்கே விசிட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்சோ வந்து என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படி அவங்க எல்லாருமே வந்து தேர் ஆல் ஃப்ரம் ஸ்ரீலங்கா. ஆஸ் ஐ செட் யூ மெனி பீப்புள். ஸோ அவங்க எல்லாம் வந்து எங்களுக்கு ரொம்ப குட்டி குட்டி பிளேசஸ், ரொம்ப அழகாக இருக்கிற பிளேசஸும் வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க எங்கெங்கே போங்கன்னு. அண்ட் இதுதான் வந்து நாங்கள் கிஃப்ட் பண்ணுறதுக்காக வாங்கின ஒரு ஐட்டம் அவங்க கேட்டாங்கன்னு சொல்லி. ஸோ எல்லாமே ஈஸியாக முடிஞ்சது. அண்ட் ஆல் வி நீட் டு டூ நவ் இஸ் ஜஸ்ட் கோ சிட் இன் த கேட் அண்ட் வெயிட் ஃபார் த ஃப்ளைட் டு டேக் ஆஃப். அவ்வளோதான். எனக்கு இந்த பேக் ரொம்ப பிடிச்சது. அண்ட் ஆப்வியஸ்லி ஏர்போர்ட் டியூட்டி ஃப்ரீ ஷாப்பில் வந்து நீங்கள் எல்லாம் விலையை கேட்கவே முடியாது, அப்படி இருக்கும். ஸோ இப்போது வந்து எல்லாமே ரெடிங்க, வேர் ரெடி டு போர்டு இன் த ஃப்ளைட். நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, ஏர்போர்ட்டுக்கு ஒரு 2 hours 3 hours முன்னாடி போயிட்டா பசங்களுக்கு நல்லா சாப்பிட வச்சுட்டு, டாய்லெட் போகிறாங்களா அங்கேயே வந்து எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு, அப்புறம் வந்து நல்லா ஆட விடுவோம், அவங்கள நல்லா சுற்ற விடுவோம். அண்ட் அவங்க கொஞ்சம் டயர்ட் ஆகிடுவாங்க. ஸோ ஆப்வியஸ்லி அண்ட் அப்போது வந்து ஃப்ளைட்குள்ளே கூட்டிகிட்டு போனோன்னா அவங்க வந்து ஃப்ளைட்டில் அந்த டிம் லைட் ஆன உடனே கொஞ்சம் ஏதாவது சாப்பிட்டு திருப்பி தூங்கினாங்கன்னா ஆல்மோஸ்ட் 5-6 hours அட் அ ஸ்ட்ரெச் தூங்கிடுவாங்க. ஸோ அதுதான் வந்து இவ்வளோ வருஷமும் நாங்கள் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கோம் இல்லையா, இவ்வளோ வருஷமும் நாங்கள் பண்ணுறது அதுதான். அண்ட் இந்த வாட்டி சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எப்படின்னாங்க, நாங்கள் லாஸ்ட் மினிட்ல புக் பண்ணதுனால எங்களுக்கு அண்ட் ஃப்ளைட் இஸ் ஃபுல். ஸோ எங்களுக்கு ஒருத்தருக்கு வந்து ஒரு 2 seaters தான் கிடச்சது ஆப்வியஸ்லி. ஸோ கம்ஃபர்டபுளாக உட்காந்தோம். எனக்கு வந்து என்னோடய 2வது பையன், அவன் தான் என்னோட எப்போவுமே இருப்பான். ஸோ அவனை வந்து கம்ஃபர்டபுளாக வச்சுட்டா எனக்கு போதும். பிரகாஷ் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து சின்னவனை வச்சுப்பார். அப்புறம் விஷ்ணு இஸ் ஆல் பை ஹிம்செல்ஃப். அவன் வந்து கொஞ்சம் பெரிய பையன் ஆனதுனால அவனுக்கு வந்து யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவன் பாட்டுக்கு அவன் வந்து அவன் சீட்டில் கம்ஃபர்டபுளாக அவனை பார்த்துப்பான். ஸோ அவன் பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. ஸோ வந்து ஒரு குட் ஹாலிடே வைப்ஸோட, ஐ டோன்ட் நோ திடீர்னு பிளான் பண்ணதுனால இந்த மாதிரி ஒரு வைபா இல்லை வந்து தெரியல, ஒரு பிரேக் எங்களுக்கே வேணுமா இருந்ததான்னு எனக்கு தெரியல. நான் அவ்வளோ வந்து எக்ஸைட்மெண்ட்டோடு நாங்கள் கிளம்பிட்டுருக்கோம். அண்ட் ஸ்ரீலங்காவில் வந்து இங்கே செம்ம கோல்டுங்க. அந்த மெல்பர்னில் வந்து இந்த வாட்டி சம்மர் வந்தும் சம்மர் வரலைங்க, அவ்வளோ குளிராக இருக்குது, விண்டியாக இருக்குது. ஸோ ஸ்ரீலங்கா வந்து நாங்கள் பார்த்ததில் 35 to 40 degrees மட்டும் ஹோல் ஸ்ரீலங்கா காட்டுது. ஸோ ஒரு நல்ல ட்ராபிக்கல் வெதருக்கு நாங்கள் போகிறோம். அண்ட் அதனால தான் வந்து இங்கே எப்போவுமே 4-5 லேயர் போட்டிருப்போம். கோட்ஸு, அப்புறம் கார்டிகன்ஸ், அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் எல்லா சம்மர் வேர்ஸாக எடுத்து வச்சு கிளம்பிட்டுருக்கோம். அண்ட் ஒன் மோர் திங் டு சேங்க, நான் வந்து எல்லா ஏர்லைன்ஸ்லையும் ட்ராவல் பண்ணியிருக்கேன். பிஸ்னஸ் கிளாஸ்லையும் ட்ராவல் பண்ணியிருக்கேன், ப்ரீமியம் எக்கானமி எல்லாம் கைண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் வேஸ் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு வந்து எந்த ஏர்லைன்ஸ்லையும் ஃபுட்டு மட்டும் பிடிக்கவே பிடிக்காது.
என்னன்னாங்க புரியாது. நீங்கள் எந்த சீட்டில் நீங்கள் எந்த கிளாஸில் உட்காந்துருந்தாலும் ஃபுட் வந்து எனக்கு காம்ப்ரமைஸாக தான் இருக்கும். வில் டெஃபினெட்லி நாட் என்ஜாய். பட் ஒரு 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 அப்சல்யூட்லி சர்ப்ரைசிங்குங்க ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ். நான் வந்து இது 3rd டைம் ட்ராவல் பண்ணுறேன் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில். இந்த ஒரு ஏர்லைன்ஸில் மட்டும்தான் எனக்கு ஃபுட் அவ்வளோ பிடிக்கும். அண்ட் கொடுத்தது ஒரு பைட் கூட மிச்சம் இல்லாமல் நான் சாப்பிட்டு முடிப்பேன் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் மட்டும்தான். ஸோ வாங்க அவங்க என்னென்ன எங்களுக்கு சர்வ் பண்ணாங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து நான் எடுத்தது ஆப்பிள் ஜூஸ் ட்ரிங்க்ஸ்க்காக. செகண்ட் திங் வந்து நான் ஆர்டர் பண்ணது வெஜிடேரியன் மீல்ஸ். அண்ட் இந்த வெஜிடேரியன் மீல்ஸ்லேயே ஒரு சூப்பரான பிளாக் ஃபாரஸ்ட் கேக், நல்ல சாலட் அண்ட் ஆப்வியஸ்லி பன் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. அண்ட் அந்த ஃபாயில் பேப்பரை ஓப்பன் பண்ண உடனே ஒரு ஸ்மெல் வரும் பாருங்கள். தட் வில் புட் மீ ஆஃப் நல்லா இல்லைன்னா. பட் நல்லா இருந்ததுனா மட்டும் அவ்வளோ என்ஜாய் பண்ணி சாப்பிடுவோம். ஸோ இவங்க வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ நீங்களே பார்க்கலாம், ரோஸ்டட் வெஜிடபிள்ஸ் அண்ட் கீழே வந்து டோஃபுவை வந்து கிரில் பண்ணி அது மேலே சீஸ் மெல்ட் பண்ணி நிறைய வெஜிடபிள்ஸோடு கொடுத்துருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் சாப்பிட்டு வந்து கௌராங் ஆக்சுவலி அந்த மீலை சாப்பிடல. ஸோ அதையும் வந்து பாதி நான் முடிச்சேன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் எவ்வளோ டேஸ்டியாக இருக்கும்னு. என் ஹஸ்பண்ட் வந்து இந்த மீலெல்லாம் நம்பாமல் வந்து கீழேயே அந்த ஏர்போர்ட்லேயே சாப்பிட்டுட்டாரு. அதான் அவருக்கு கேட்டேன் எப்படி இருக்குது அப்படின்னு. அவரால் வந்து இவ்வளோ நல்லா இருந்தால் மீல் நான் கீழே சாப்பிட்ருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார். நான் எந்த மீல்லையும் ஃப்ளைட்டில் சாப்பிட்டதில்லை இவ்வளோ டேஸ்ட்டாக இவ்வளோ என்ஜாய் பண்ணி. அந்த கிரில்டு வெஜிடபிள்ஸும் இந்த சாலடும் அவ்வளோ நல்லாயிருக்கு. சூப்பர். I think best meal I have ever had. சொன்ன மாதிரி ஒரு குட் மீல். இப்போ என்னென்னா ஒரு நல்ல தூக்கம் போட்டால் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். என் ஹஸ்பண்டும் அதான் சொல்கிறாரு. அப்சல்யூட்லி என்ஜாய்ட் த மீல். விஷ்ணு வந்து நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டான்னு சொன்னாங்க. ஸோ சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து என்னோடய பிளேட்டை பாருங்கள். ஆக்சுவலி நான் அந்த கேக்கை முடிச்சிட்டேன். பட் பாருங்கள் எப்படி எவ்வளோ க்ளீனாக வலிச்சு வச்சுருக்கேன்னு. ஸோ இதை விட ஓ மை காட் ஆசம் மீல் வந்து அந்த சீஸ் கேக் சூப்பர். இன்னொன்று சொல்லணுங்க, இதெல்லாமே வந்து நான் சொன்னேன் இல்லையா, பசங்க வந்து நல்லா ஆட விட்டு அவங்க ஃப்ளைட்டில் வந்ததும் தூங்கிடுவாங்கன்னு. ஸோ அந்த மாதிரி தான் கௌராங் வந்து நல்லா தூங்குறான். ஸோ அதனால தான் வந்து இந்த மீலை வந்து நான் அவ்வளோ என்ஜாய் பண்ண முடியாது. ஸ்ரீலங்கன் ஏர்வைஸ் ராக் ஆன் கைஸ், அவ்வளோ நல்ல ஃபுட்டு. இன்னொன்று சொல்லணுங்க, பசங்க ஜஸ்ட் இன் கேஸ் வந்து ஃப்ளைட்டில் சாப்பிட்ல நான் என்ன பண்ணுறதுன்னு வீட்டில் கத்தால எழுந்து வந்து டொமேட்டோ ரைஸ் நான் பண்ணேன், கொஞ்சம் பீஸ் எல்லாம் போட்டு பசங்களுக்கு. ஸோ அது வேறு பண்ணியாமான்னு கேட்டால் ஆமாங்க, பசங்க தான் வந்து எனக்கு தலையிலே இருப்பாங்க. ஸோ எங்கே வந்து எத்தனை மணிக்கு கிளம்பணும், எங்கே கிளம்பணுன்னாலும் வந்து ஃபஸ்ட்டு பசங்களுக்கு நான் பிளான் பண்ணிவிடுவேன் என்ன சாப்பிட கொடுக்கணுன்னு. ஸோ அந்த மாதிரி அகஸ்தியாவுக்கு ஒரு பாக்ஸ் என்ன கௌராங்க்கு ஒரு பாக்ஸ் நான் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ அதை வந்து அவன் சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டான், நானும் தூங்கிட்டேன் பாருங்கள். நான் சொன்னேனே அவ்வளோ நல்ல மீல். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நாங்கள் கொலம்போ லேண்ட் ஆயிடுச்சுங்க. ஃப்ளைட் வந்து எப்படி போச்சு அண்ட் என்ன டர்புலன்ஸா இல்லை என்னன்னு தெரியல. அந்த ஒரு மீல்லையே வந்து நானும் ஐ திங்க் விஷ்ணுவை நான் கவனிக்கலை. பிரகாஷ், நான் அப்புறம் 2 பசங்க குட்டி பாப்பாஸ் 2 பேருமே நல்லா தூங்கியிருக்கோம், 4 பேருமே. ஸோ வித் தட் வந்து அவ்வளோ நல்ல ஜேர்னி அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த ஸோ நல்லா ரெஸ்ட் எடுத்து நாங்கள் வந்து லேண்ட் ஆயாச்சு. இன்ஃபேக்ட் இன்னும் கௌராங் தூங்கிட்டு தான் இருக்கான். பிகாஸ் அவனுக்கு நல்லா நான் சாப்பாடு கொடுத்து தூங்க வச்சிட்டேன். அண்ட் நாங்களும் வந்து இன்பிட்வீன் ஒரு ட்ரிங்க் எடுத்தோம், நானும் பிரகாஷும் வந்து திருப்பின்னு ஒரு ஜூஸ், ஐ திங்க் காஃபி என்னமோ குடித்தோம், அதுவும் எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ இன்பிட்வீன் ஒரு பிரேக் எடுத்துகிட்டு நாங்கள் திருப்பியும் தூங்கிட்டோம். ஸோ நான் சொன்ன மாதிரிங்க ஃப்ளைட் லேண்ட் ஆன உடனேங்க அந்த கேட் வரணும். அந்த கேட் அப்படின்னா அந்த ஃப்ளைட்டில் ஆன உடனே ஒரு உங்களுக்கு கனெக்ட் பண்ணுவாங்க இல்லையா, ஃபார் த கேட் உங்களுக்கு ஸ்டெப்ஸ் கனெக்ட் பண்ணுவாங்க இல்லையா, அதுக்கு கூட வெயிட் பண்ணுறது கிடையாதுங்க. ஃப்ளைட்டில் ஆன உடனே எழுந்திரிச்சு நிற்கிறாங்க, ஒரு 20 மினிட்ஸ் நிற்கிறாங்க. அவ்வளோ அவசரத்தில் ஓடி போய் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. ஏன்னா உங்களுக்கு உங்கள் லக்கேஜ் இறக்கணும், உங்கள் லக்கேஜ் வந்து பெல்ட்டுக்கு வரணுனாலே உங்களுக்கு 30 மினிட்ஸ் வேணும். ஸோ எனக்கு How was the flight? Flight was awesome and long flight. Yeah, it was a long flight and it was awesome. And the landing was so good, Allah? Yes, it was so good. Lanka வந்து நாங்கள் ரீச் ஆனது கொலம்போ டைம் ஒரு 11:30க்கு ரீச் ஆனோம். ஸோ எங்களுக்கெல்லாம் நல்லா ரெஸ்ட் கிடச்சதுனால யாருக்குமே வந்து தூக்க கலக்கம் இல்லவே இல்லைங்க. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வந்து நாங்கள் ஹாலிடே மூடுக்கு வந்துட்டோம் ஆல்ரெடி.
அண்ட் ஸ்ரீலங்காவில் எங்களை வரவேற்றது இந்த அழகான புத்தர் தான். இந்த புத்தருக்கு பின்னாடி தான் வந்து உங்களுக்கு இமிக்ரேஷன் செக் இருக்குது. அதை முடிச்சுட்டு நாங்கள் வந்து ஏர்போர்ட்லேருந்து ஹோட்டல் போகிற மட்டும் அண்ட் அங்கேருந்து என்னென்ன பண்ணுறோம் அண்ட் இந்த ஹோல் ஸ்ரீலங்கன் ஜேர்னி ப்ராசஸை நான் கவர் பண்ணியிருக்கேன். அதை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில். இமிக்ரேஷனை முடிச்சுட்டு நாங்கள் வந்து ஒரு டாக்ஸி தான், லோக்கல் டாக்ஸி தான் எடுத்தோம். ஏர்போர்ட்குள்ளேயே வந்து உங்களுக்கு டாக்ஸி சர்வீசஸ்க்கு புக் பண்ணி தருவாங்க. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வேணும்னா மணி எக்ஸ்சேஞ்ச் கூட இருக்குது. நாங்கள் வந்து அங்கே ஒரு ஸ்ரீலங்கன் சிம் கார்டு கூட வாங்கியிருக்கோம். 2 பேருக்கும் ஒரு சிம் கார்டு, ஸோ தட் எங்களுக்கு வந்து இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ண. அண்ட் எங்களுக்கு கிடைச்ச டிரைவர் வந்து ஒரு தமிழ் டிரைவர் தான். ஸோ அவர் நிறைய இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு கொடுத்தாரு. நாங்கள் வந்து இமிக்ரேஷன்லாம் முடிச்சு எங்களுக்கு வெளியில் வரதுக்கு 1 மணி ஆகிடுச்சு. ஸோ அந்த நைட் 1 மணியோட ஜேர்னி தான் நீங்கள் பார்க்குறீங்க. அவர்கிட்ட இருந்து பிரகாஷ் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறாரு. அண்ட் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஸ்ரீலங்கன் ஏர்வேஸ். இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹாஸ்பிட்டாலிட்டி, இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒரு நல்ல ஒரு ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்ரீலங்கன் ஏர்வேஸ் ட்ரை பண்ணுங்கள். ஆக்சுவலி ரீச் ஆகி வெளியில் வந்ததும் நீங்கள் வந்து அந்த ஒரு ட்ராபிக்கல் கிளைமேட், நம்ம ஊர் 35 டிகிரிஸ் எப்படி இருக்கும், அந்த நைட் டைம்ஸ்லேயே அங்கே 35 டிகிரிஸ் இருக்குங்க. காத்தால் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல நாளைக்கு. ஆனால் நைட் டைம்ஸ்லேயே வந்து அவ்வளோ எங்களுக்கு ஃபீல் பண்ண முடியுது. நல்ல வேளை நாங்கள் வந்து ரொம்ப லைட் க்ளோத்ஸாக வந்திருக்கோம். அண்ட் அந்த ஒரு சேஞ்ச் எங்கள் பாடிக்கு தேவைங்க. இவ்வளோ குளிரில் நாங்கள் மெல்பர்னில் இருந்துட்டு இது ஒரு சூப்பர் சேஞ்சாக தான் இருக்குது. அண்ட் இன்னொன்று என்னென்னா, ஸ்ரீலங்காவில் வந்து நீங்கள் எல்லாருமே வந்து ஒரு சிரிச்ச முகத்தோடு தான், லைக் ஏர்போர்ட்டில் ஆப்வியஸ்லி அப்படி தான் இருப்பாங்க. பட் ஐ ஃபெல்ட் ஸோ. நாங்கள் வந்து வெளியில் வரதுக்குள்ளே நிறைய பேரை பார்த்தோம். அண்ட் ஐ திங்க் த பீப்புள் ஆர் ரியலி ஹெல்ப்ஃபுல் இயர். அண்ட் நாங்கள் இந்த ட்ரிப்பை வந்து சூப்பராக என்ஜாய் பண்ண போகிறோம் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு ஆல்ரெடி வந்தாச்சு. அண்ட் கண்ட்ரியும் வந்து அவுட் ஆஃப் ஆப்வியஸ்லி எனக்கு ஏர்போர்ட்லேருந்து வர்றதுனால அந்த ரோடு வந்து அவ்வளோ க்ளீனாக இருக்கா, நீட்டாக இருக்கா, இல்லை கண்ட்ரியே அப்படி இருக்கா அப்படின்னு கூட ஒரு க்யூரியாசிட்டி இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அவங்க வந்து அவங்க ரோட்ஸை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஃப்ரம் த ஏர்போர்ட் டு த சிட்டின்னு. நாங்கள் இருக்கிற லொக்கேஷன் வந்து ஏர்போர்ட்லேருந்து வெறும் 20-25 மினிட்ஸ் தான் நான் புக் பண்ணது. ஸோ தட் அது ஈஸியாக இருக்கும் கம்யூட் பண்ணன்னு. நாங்கள் அங்கே இருந்தால் என் ஹஸ்பண்டோட கான்ஃபரன்ஸ் இருக்கிற ஹோட்டலுக்கும் வந்து அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான். அண்ட் ஏர்போர்ட்டில் வந்து நாங்கள் வாங்கினது வந்து ஏர்டெல் சிம் கார்டு. உங்களுக்கு வந்து ஒரு 3000 ஸ்ரீலங்கன் ருபீஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 2 ஏர்டெல் சிம் கார்டு வாங்கினோம் வித் அன்லிமிட்டட் டேட்டா. ஸோ அது வேணுமா இருந்தது. டயலாக்னு ஒரு கம்பெனி கூட இருக்காங்க, நீங்கள் அந்த சிம் கார்டு வேணும்னா வாங்கிக்கலாம். அண்ட் உங்களுக்கு வந்து கன்வர்ஷன் ரேட் பார்த்துக்கோங்க. ஐ திங்க் இந்தியன் டு ஸ்ரீலங்கன் மணி 1:3 நினைக்கிறேன். தட் மீன்ஸ் ₹1 இந்தியன் மணினா ₹3 ஸ்ரீலங்கன் மணி வரும். பட் எங்களுக்கு வந்து $1 ஆஸ்திரேலியன் டாலருக்கு எங்களுக்கு ₹210 ஸ்ரீலங்கன் மணி வரும். ஸோ டாலர் வேல்யூவில் அது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அண்ட் இதெல்லாமே நீங்கள் பார்த்து தான் பிளான் பண்ணணும். நான் அப்படி தான் வந்து எவ்வளோ அண்ட் ஸ்ரீலங்காவில் வந்து டாக்ஸி இப்போ நாங்கள் போகிறோம் இல்லையாங்க. ஸோ இந்த டாக்ஸிக்கு நான் வந்து பே பண்ணது ₹9,000 ஃப்ரம் த ஏர்போர்ட் டு தி ஹோட்டல் வேர் வி ஆர் ஸ்டேயிங். ₹9,000 ஸ்ரீலங்கன் ருபீஸ் பே பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே சொல்கிறாங்க எல்லாருமே வந்து விலைவாசி அதிகம் அப்படின்னு. பார்க்கலாம், இன்னும் இருக்க போகிறோம் இல்லையா, ஒரு 2 வாரம் எப்படி இருக்குது என்னென்னு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். இந்த என்ன சீரியல் செட் நம்ம ஒரு மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷனான்னு பார்க்குறீங்களா? இல்லைங்க, இங்கே வந்து பிரசிடென்ஷியல் எலெக்ஷன், ஜனாதிபதி தேர்தல் இருக்குது இன்னும் 2 நாளில். ஸோ அந்த டைமில் தான் இவங்க கான்ஃபரன்ஸ் வச்சுருக்காங்க. எதுக்கு வச்சாங்கன்னு தெரியல. ஸோ அந்த ஒரு தேர்தலுக்கு வந்து இன்னும் 2 நாள் இருக்கிறதுனால இன்றைக்கி லாஸ்ட் டே ஆஃப் கேம்பெயினிங். அதனால தான் வந்து நிறைய வந்து தடால் புடால்னு இருக்குது கண்ட்ரி. நாளைக்கு நாளானிக்கெல்லாம் உங்களுக்கு செம்மையாக இருக்கும் அப்படின்னு தான் டிரைவர் சொல்லிட்டு இருந்தாரு. அதுதான் நான் உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். மறுபடியும் நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அஃப்கோர்ஸ் ஃப்ரம் கொலம்போ. Until then, take care. Bye-bye.